ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டோட மென்டல் இல்னஸ் எதனால் வருது அப்படிங்கிறது தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நிறைய மென்டல் இல்னஸ்க்கு எக்ஸாக்ட் காஸ் இது வரைக்கும் தெரியல, நாட் நோன். ஸோ இருந்தாலும் ரிசர்ச்சர்ஸ் எதனால் மென்டல் இல்னஸ் வருது அப்படிங்கிறத பற்றி போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் கண்டுபிடிச்ச காசஸ் அப்படின்னா 3 ஃபேக்டர்ஸ் கம்பைன் ஆகி தான் நமக்கு மென்டல் இல்னஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல், அடுத்ததாக சைக்காலஜிக்கல், அடுத்ததாக என்விரான்மெண்டல். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ், பயாலஜிக்கல் ஃபேக்டர், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், என்விரான்மெண்டல் ஃபேக்டர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் மென்டல் இல்னஸை காஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நேச்சுரலாக நமக்கு வரக்கூடிய காசஸ், பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல். அடுத்ததாக ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்ததோடைய ஒரு கான்சிக்வன்சஸ் தான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனாலேயும் நமக்கு மென்டல் இல்னஸ் வரலாம். இதில் நீங்கள் சிம்பிளாக 4 P's. ஸோ என்னென்ன அப்படின்னா ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மென்டல் இல்னஸ் வர மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், பெர்சிப்டேட்டிங் ஃபேக்டர்ஸ், அடுத்ததாக பெர்பெட்டுவேட்டிங் ஃபேக்டர்ஸ். இதை நம்ம மெயின்டைனிங் ஃபேக்டர்ஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம். நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதனால நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அடுத்ததாக ப்ரொடெக்டிங் ஃபேக்டர்ஸ். இந்த எல்லா ஃபேக்டர்ஸை பற்றியும் தனித்தனியாக நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரலாக போயிட்டு அதுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு வருவோம். பயாலஜிக்கல், நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டை நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். ஸோ அதை நம்ம பயோகெமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லி டோபமைன், அசிடைல் கோலைன், இந்த மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் நம்மளுடைய பிரெயினில் இருக்குது. ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு நர்வில் இருக்கக்கூடிய சிக்னலை இன்னொரு நர்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும், அந்த இம்பல்ஸை கொண்டு போகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டோபமைன், நான் சொன்னது தான் டோபமைன். செரட்டோனின் அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அதிகமாக செக்ரெட் ஆகும். டோபமைன் அப்படிங்கிறது நமக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம், எது செஞ்சாலும் அதிகமாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரொம்ப கம்மியாகவோ அல்லது ரொம்ப அதிகமாகவோ ஆனாலோ நமக்கு மென்டல் இல்னஸ் வரும். பயாலஜிக்கல் ஃபேக்டரில் இது ஒரு ரீசன். அடுத்ததாக நமக்கு ஜெனட்டிக், பயாலஜிக்கலாகவே. ஸோ ஃபேமிலியில் ஏதாவது ஒரு மென்டல் இல்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதான் நம்ம ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ்லேயே இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தவிர வேறு எதுனாலையும் இதை க்யூர் பண்ண முடியாது. ஓகே, பயாலஜிக்கல் ஃபேக்டர்லேயே அடுத்ததாக நம்மளுடைய பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் அல்லது ஃபங்க்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரியான டிசீஸ், பிரெயினில் சேஞ்சஸ் வர மாதிரியான டிசீஸ் ஏதாவது வருது அப்படின்னா நமக்கு மென்டல் இல்னஸ் வரலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பிரெயினில் இன்ஜூரி ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். பிரெயினில் இன்ஜூரி ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் மாறும் இல்லையா, ஸோ அதனால் நமக்கு மென்டல் இல்னஸ் வரலாம். அப்படி இல்லாட்டி இன்ஃபெக்ஷன், ஏதாவது பிரெயினில் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப நமக்கு மென்டல் இல்னஸ் வரலாம். பிரெயினுக்கு பிளட் சப்ளை கம்மியாகுது அப்படின்றப்ப நமக்கு வரலாம். பிரெயினில் டியூமர், பிரெயினில் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, ஸோ ஏதாவது கேன்சர் மாதிரி ஏதாவது வருது அப்படின்னாலோ, அல்லது நமக்கு அயன், மெக்னீசியம், இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கம்மியாகுது அப்படின்னாலோ, ஏதாவது தேவையில்லாத டாக்ஸிக் ஏதாவது எடுத்துக்கிட்டோம், பிரெயின் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலோ, அல்லது வேறு ஏதாவது தேவையில்லாத சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம அடிக்ட் ஆகிட்டோம், அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலோ, எக்ஸாம்பிளுக்கு ஆல்கஹால், அல்லது நம்ம பேர்த் டைமில் ஏதாவது அடிபட்டிருக்கு, ப்ரீநேட்டல் இன்ஜூரி, ப்ரீநேட்டல் டேமேஜ் பிரெயினுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட ரிசல்ட்டாக கூட நமக்கு மென்டல் இல்னஸ் வரலாம். இப்போ நம்ம மென்டல் இல்னஸ் எதனால் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் எல்லாமே பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அடுத்ததாக சைக்காலஜிக்கலாக எதனால் நமக்கு மென்டல் இல்னஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி அதோட ரீசன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு கோப்பிங் வித் பாஸ்ட். நம்ம பாஸ்ட்லேயே தொங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ பாஸ்ட்டில் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஏதாவது அப்யூஸ் நடந்திருக்கலாம், எமோஷனலாக, ஃபிசிக்கலாக, எப்படினாலும் ஓகேவா. ஸோ அது அவங்கள வந்து அந்த விஷயத்துலேயே அவங்க ரொம்ப நேரம் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள அது வந்து மென்டல் இல்னஸில் கொண்டு போய் முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து அவங்கள 2 வகையில் பாதிக்கும். ஒன்று அவங்கள மென்டலாக பாதிக்கும், இன்னொன்று எமோஷனலாக பாதிக்கும். ஸோ லீட்ஸ் டு மென்டல் இல்னஸ். அதே போல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனை லாஸ் பண்ணிட்டாலோ, அல்லது ஏதாவது அப்யூஸ், எக்ஸாம்பிளுக்கு ரேப், இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலோ, அல்லது எமோஷ்னலாக ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்தாலோ நமக்கு இது மேபி இவங்க ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். எந்த மாதிரியான என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு மென்டல் இல்னஸை காஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ சுற்றி இருக்குது அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது ஃபேமிலி, அடுத்ததாக கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட், நம்ம எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதே போல் நம்மளுடைய இன்ட்ராக்ஷன்ஸ், நம்ம வெளியே போய் சொசைட்டியில் இன்ட்ராக்ட் ஆகிறோட எல்லாமே பார்த்தோன்னா கம்யூனிட்டி தான். ஓகே, இதில் நமக்கு இதெல்லாம் மென்டல் இல்னஸை காஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டேட்டஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒருத்தவங்க ரிச்சாக இருக்காங்க, மிடில் கிளாஸ். ஸோ அதை அவங்க ரொம்ப எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டு அவங்கள போயிட்டு மென்டல் இல்னஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய கல்ச்சர், அதே போல் இப்போ வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜிஸ். டெக்னாலஜிலாம் நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். ரிலீஜியன், ஓகேவா? ஈவன் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறோம், எமோஷனலாக நம்மளை ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுவும் நம்மளை மென்டல் இல்னஸ்க்கு கொண்டு போக சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கிறது தான். இதில் யார் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் மென்டல் இல்னஸ் வரும், ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆகலாம் அப்படின்னா, ஒன்று அவங்களால ஒரு டெத்தையோ, அவங்க ஃபேமிலியில் டெத்தையோ டிவோர்ஸையோ அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா அதனால் ப்ராப்ளம் வரலாம். அதே போல் ஃபேமிலி லைஃப் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இல்லை, அதுவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதனால் கூட மென்டல் இல்னஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆங்கர் அதிகமாக வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ரொம்ப லோன்லினஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்பையும் அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்குது, என்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் ஜாபு, ஸ்கூலு, இது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குது, ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு மென்டல் இல்னஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் அவங்க சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 பேக் வச்ச பர்சன் தான் நல்லவங்க அப்படின்னு சொசைட்டியில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒபிசிட்டி இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி 6 பேக் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால அவங்க மென்டல் இல்னஸ்க்கு போகிறாங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நார்மலாக நமக்கு வரக்கூடிய சாதாரண டிசீசஸ், ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் கூட நம்மளை மென்டல் இல்னஸ்க்கு கொண்டு போகலாம், ஓகேவா? ஸோ எந்த மாதிரியான ஃபிசிக்கல் கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு ரொம்ப நாளாக ஒரு டிசீஸ் இருக்குது, க்ரானிக்காக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எய்ட்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது, ஓகேவா? அதனாலையோ அல்லது ரொம்ப நாளாக ஃபீவர் இருக்குது, ஹை ஃபீவர் இருக்குது அப்படின்னாலோ, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலோ, அல்லது ஹெப்படைட்டிஸ், லிவர் இன்ஃப்ளமேஷன், ஓகேவா? லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலோ, அது போல் ஹெச்ஐவி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனுக்கு போவாங்களா? ஸோ டிப்ரெஷனுக்கு போயிட்டாலே இது ஒரு மென்டல் இல்னஸ் தான், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாகும், பதட்டமாகவே இருப்பாங்க. ஸோ ஒன்று டிப்ரெஷன் ஆகலாம், அல்லது ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வரலாம், அல்லது அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக வரலாம், அக்யூட் கன்ஃபியூஷன்ஸ். ஈவன் அவங்க சைக்கோசிஸுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சைக்கோசிஸ் மீன்ஸ் அவங்க வேறு ஒரு பர்சனாலிட்டியாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது, டிமென்ஷியா வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நார்மல் ஃபிசிக்கல் கண்டிஷனே கூட அவங்கள ஒரு மென்டல் கண்டிஷன்ஸ்க்கு மாற்றலாம். இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க ஒரு சாதாரண ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கு மெடிக்கேஷன் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மெடிக்கேஷனோட சைடு எஃபெக்டாக மென்டல் இல்னஸ் வரலாம், ஓகேவா? ஸோ மெடிக்கேஷன் அவங்க எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்ஸ்னால அதோட சைடு எஃபெக்டாக மென்டல் இல்னஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிபி, ஓகேவா? ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ அது லீட்ஸ் டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதோட சைடு எஃபெக்டாக டிப்ரெஷன் வரலாம். ஸோ இதெல்லாமே நேச்சுரலாக வரக்கூடிய காசஸ், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஃபெக்ட்னால் வரக்கூடிய காசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக எஃபெக்ட்னால் வர்றது ப்ரீ டிஸ்போசிங் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆகிருப்போம் இல்லையா? நம்ம பார்த்த பர்சனாலிட்டிஸ், நம்மளுடைய சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், நம்ம சைல்டுஹுட்லேருந்து இன்ஃபேன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அடல்ட் வரைக்கும், ஓகேவா? அதே போல் சின்ன வயசில் ஏற்பட்ட ட்ராமா, ஓகேவா? பேர்த் அப்போ ஏற்பட்ட ட்ராமாவிலேருந்து ஈவன் நம்மளுடைய யுட்ரைன் லைஃப், இன்ட்ராயுட்ரைன் லைஃப்பில் இருந்த என்விரான்மெண்ட், அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம அங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகிருப்போம். ஸோ எக்ஸ்ப்ளோர் ஆகிற இடத்துல எங்கே பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாமே ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ். அடுத்ததாக ப்ரெசிபிட்டேட்டிங் ஃபேக்டர்ஸ், இதை நம்ம ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை மென்டல் இல்னஸ் வர வைக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் போயிருக்க மாட்டோம். ஸோ நம்மளை இன்டியூஸ் பண்ணுறது, நம்மளுக்கு மென்டல் இல்னஸ் வர்றதுக்கு இன்டியூஸ் பண்ணுறது அதாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தது தான்,
ஓகேவா. சைக்காலஜிக்கல் ஃபேக்டராக இருக்கலாம், என்விரான்மெண்டலாக இருக்கலாம், பயாலஜிக்கலாக இருக்கலாம். ஸோ பயாலஜிக்கலாக இருக்காது மேக்ஸிமம். நம்மளை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னா அது மேக்ஸிமம் சைக்காலஜிக்கலாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு லாஸ் ஆஃப் ஜாப். ஜாப் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை இன்டியூஸ் பண்ணி நம்மளை மென்டல் இல்னஸ் கொண்டு போகுது. அடுத்ததாக பெர்பிட்டுவேட்டிங் ஃபேக்டர். ஸோ மெயின்டைனிங், நம்ம ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஹோம். ஓகேவா. ஹோம் இல்லை அப்படின்னா ஓகே. வாழ்க்கை ஃபுல்லாக ஹோமே இல்லை அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனை. ஓகேவா. ஸோ அதே போல் ரிலேட்டிவ் இல்லை அப்படின்னா ஓகே. ஸோ லைஃப் லாங்காக ரிலேட்டிவாக இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப நாள் அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து மென்டல் இல்னஸை காஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ ஸ்ட்ரீட் கிட்டாக இருந்தேன் அப்படிங்கிறதுக்கும் ஸ்ட்ரீட் கிட்டாகவே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. அதே போல் ஈவன் நம்ம சிம்பிளாக யோசிக்க வேணாம். இப்போ பாஸாக இருக்கும் அப்படின்னா பாஸாகவே இருந்தால் அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நாள் அதே இதில் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ பாஸாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக மாதிரி கொஞ்சம் டூரிஸ்ட் போய் சுற்றிட்டு அந்த மாதிரி வரணும். ஸோ ஒரே ஸ்டேட்லேயே ரொம்ப நாள் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு மென்டல் இல்னஸ். ஓகே. அடுத்ததாக ப்ரொடெக்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது மென்டல் இல்னஸை கொஞ்சம் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பிடிச்ச ஜாப். ஓகேவா. ஸோ ஃபேமிலியில் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலோ, அல்லது மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னாலோ அவங்களுக்கு வந்து மென்டல் இல்னஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்.